ஒரு விவசாயி இரண்டு செடிகளை நட்டார். ஒரு பக்கம் புளிய மரம் விதை, மறுபக்கம் மூங்கில் விதை. வெறும் ஒரு மாசத்திலேயே புளிய மரம் வேகமா வளர ஆரம்பிச்சது. ஆனா மூங்கில் மரம் முதல் ஒரு வருஷம் ஒன்றும் வளரல. இரண்டாவது வருஷமும் ஒன்றும் வளரல. இதே போல 3, 4ன்னு வருஷம் மட்டும் ஓடிச்சு. ஆனா மரம் வளர்றதுக்கான அறிகுறியே இல்லை. இருந்தாலும் இந்த விவசாயி தினமும் வந்து தண்ணீர் ஊத்தினாரு. அவரோட மனசுல கண்டிப்பா ஒரு நாள் மரம் வளரும்னு. 5 வருஷம் கழிச்சு மண்ணுல இருந்து ஒரு சின்ன முளை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சில மாசத்திலேயே அது ரொம்ப வேகமா பெரிய மரமா வளர்ந்துச்சு. அந்த 4 வருஷத்துல மூங்கில் தரைக்கு அடியில தன்னோட வேர்களை அமைதியா வலுப்படுத்தி கொண்டு இருந்துச்சு. நம்மால வெளியே பார்க்க எதுவும் முடியலன்னாலும் ஒன்றும் நடக்கலன்னு அர்த்தம் இல்லை. முடிஞ்சவரை வேர்களுக்கு தண்ணிய தினமும் ஊத்துங்க. பொறுமையா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா நேரம் வரும்போது வளர வேண்டியது தானா வளரும். இந்த கதையில வர்ற புளிய மரமும் மூங்கில் மரமும் நமக்கு சொல்றது என்னன்னா, ஒருவர் வேகமா வளர்றாரு என்பதனால அவர் அதிகம் வளர்ந்துட்டார்னு அர்த்தம் இல்லைங்க. அதே போல ஒருவர் மெதுவா வளர்றாருன்னா அவர் குறைவாக வளர்ந்து விட்டார்னு அர்த்தம் இல்லை. வளர்ச்சிங்கிறது ஒன்றும் பந்தயம் கிடையாது. ஒவ்வொரு பயணத்திற்கும் அதன் சொந்த பருவம், வளரும் நேரம், காலம் உண்டு. உண்மையிலே முக்கியமானது நாம் எவ்வளவு வேகமாக வளர்றோங்கிறது இல்லவே இல்லை, எவ்வளவு ஆழமாக வளர்றோங்கிறது தான் முக்கியம். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. தாமதமாக கிடைக்கும் அனைத்தும் தரமானதாகவும் நீடித்து நிலைத்து இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் செய்யுங்க. நன்றி.